Taste the Daily. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 28/2/2025 வெள்ளிக்கிழமை, சதயம் நட்சத்திரம், லக்னம் மேஷம், ராசி சிம்மம். மேஷம் சர வீடு, சிம்மம் ஸ்திர வீடு. 12 கட்டங்கள். இந்த 12 கட்டங்கள் 3 வகையில் பிரிக்கப்படுகிறது: சரம், ஸ்திரம், உபயம். மேஷம், கடகம், துலாம், மகரம் சர வீடுகள். வேகம் அதிகம், துரிதம். ஸ்திர வீடுகள் ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம். நிலையானவை, மெதுவானவை, எதையும் ஆக்ரோஷப்பட்டு அவசரப்பட்டு இல்லாமல் நிதானமாக செயல்படக்கூடிய தன்மை ஸ்திரத்துக்கு உண்டு. மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இவை உபய வீடுகள். உபய வீடு என்று சொன்னால் தனது தனித்திறமையை மற்றவர்களால் காட்ட முடியாத தனித்திறமையை காட்டுகின்ற அறிவு பெருமக்கள் இவர்கள். இந்த 3 வகை உண்டு. இதில் மேஷம் சர வீடு, துரிதம், எதையும் வேகமாக செய்ய வேண்டும். இப்போ மேஷ ராசி, மேஷ லக்கணம், இந்த இதில் பிறந்தவர்கள் வண்டியை கொடுத்தால் மெதுவாக ஓட்ட மாட்டார்கள், வேகம்தான். அதே நேரத்தில் ரிஷப லக்கணம், ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்கணம், சிம்ம ராசி, ரிஷப லக்கணம், விருச்சக ராசி, ரிஷப லக்கணம், கும்பராசி என்று ஸ்திரத்துக்கு ஸ்திரம் வந்தால் காரை கூட 40 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேல் ஓட்ட மாட்டார்கள். நீங்களே பார்த்து கொள்ளலாம். சரம் என்றால் அதிக வேகம், ஸ்திரம் என்று சொன்னால் நிதானம். உபயம் சில நேரங்களில் அசுர வேகம், சில நேரங்களில் மிக மிக சோம்பேறித்தனம். இந்த 2மே இருக்கும். நேரத்திற்கு தகுந்தாற்போல் உபயம் என்பதே நேரத்திற்கு தகுந்தாற்போல் நடப்பது தான். ஏனென்றால் புத்திசாலித்தனம் என்ற ஒரு வார்த்தை வருகிறது அல்லவா, அனைத்து புத்திசாலிகளும் அப்படித்தானே, அதுதான் அங்கே நடக்கும். இங்கே மேஷம் சரம், இது சிரம். 2ம் நட்பு கிரகங்களாக ஆகிவிட்டது. செவ்வாய்க்கு சூரிய நட்பு, சந்திரன் நட்பு, குரு நட்பு. எனவே இவர்களுக்கு பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். பணத்துக்காக கஷ்டப்பட மாட்டார்கள். அப்படி கஷ்டப்பட்டால் உடனடியாக தீர்வு கிடைக்கும். இது அவர்களுக்கு உண்டான ஒரு விஷயம். மேலும் இதுதான் முக்கியமான விஷயம். எது உண்மை, எது செய்யலாம் என்பதை கிரகங்கள் இவர்களுக்கு காட்டி கொடுக்கும். இப்படித்தான் செய்ய வேண்டும், இதுதான் முறை. இவர்களுக்கு உள்ளுணர்வு மிகவும் பேசும். எனவே ஆபத்தில் இருந்து மீளுவார்கள். பண தேவையும் பூர்த்தியாகிறது. எனவே மேஷ லக்கணம், சிம்ம ராசி என்றால் யோகம் உண்டு. இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மேலுள்ள பெரியவர்கள் உங்களை பாராட்டுவார்கள் மற்றும் உங்களிடம் ஒன்றை எதிர்பார்ப்பார்கள். நாளைய தினத்தை நல்லபடியாக ஆக்க இவரால் முடியும் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு ஏற்பட்டு
ஒரு தனி கரிசனத்தை உங்கள் மீது இன்று காட்டுவார்கள். ரிஷபராசி அன்பர்களே, தொழில் ஸ்தானத்தில் நல்ல லாபம் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபம் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வலுத்து காணப்படுகிறது. மிதுன ராசி அன்பர்களே, நல்ல நாள் இந்த நாள். யாருமே உங்களை குறை சொல்ல முடியாத அளவுக்கு உயர்வான ஒரு லட்சிய பணியை இன்று நீங்கள் சிரத்தையோடு செய்கின்றீர்கள். இது மிக மிக பாராட்டுக்கு உரியது. எந்த ஒரு வேலையையும் மனம் ஒன்றுபட்டு செய்ய வேண்டும். அப்படி ஒன்றுபட்டு செய்யும் செயல் இன்று உங்கள் செயல். கடகராசி அன்பர்களே, திடீரென்று உங்கள் கொள்கையில் இன்று ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த இருக்கின்றீர்கள். மற்றும் எதிர்பார்த்த அளவு சுமூகமாக செல்லுமா இந்த நாள் என்பதில் ஒரு சந்தேகமும் இருக்கிறது. சற்று கவனமுடன் இருக்க வேண்டும். சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுக்கு மிகவும் வேண்டப்பட்டவர்கள் அல்லது உறவுகள், குடும்பத்தார், இவர்களில் யாருக்காவது ஒருவருக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டு அந்த கஷ்டத்தை நீங்கள் தீர்க்கும் நாள் இந்த நாள். கன்னிராசி அன்பர்களே, ஒரு நல்ல காரியம் நல்லபடியாக முடிய வேண்டும். முடியாமல் இழுத்தடித்து கொண்டே வருகிறது. எப்படி முடிப்பது? அதற்கு உண்டான ஒரு சரியான வழியை இன்று கண்டுபிடிப்பீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, எல்லோரும் எப்படி சம்பாதிப்பது இதில் தான் குறியாக இருப்பார்கள். நீங்களும் கிட்டத்தட்ட அப்படித்தான். ஆனால் இன்று உங்களது ஒரு குறி, ஒரு எண்ணம், எப்படி தொல்லையை நீக்குவது என்பதில் இருக்கிறது. அதில் வெற்றியும் இருக்கிறது. விருச்சக ராசி அன்பர்களே, ஒரு பட்டம் பெற வேண்டும், விருது பெற வேண்டும் என்றெல்லாம் நினைத்து கடுமையாக உழைத்து செயல்பட்டீர்கள். வெண்ணெய் திரண்டு வரும்போது தாழி உடைந்தார் போல் என்பதற்கு இணங்க கடைசி நேரத்தில் உங்களது லட்சிய கனவு கலைந்து போகும் வாய்ப்பு ஏற்படுகிறது. கவனம். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினம் எத்தனையோ வழிகள் இருக்கின்றன வெற்றிக்கு. அதிர்ஷ்டம், செயல், அடுத்தவருடைய சிபாரிசு எத்தனையோ இருக்கின்றன. இன்றைய தினம் நீங்கள் ஒரு விஷயத்தில் வெற்றி பெறுகின்றீர்கள். எதன் வழியாக என்று சொன்னால் தொடர் முயற்சியின் காரணமாக. மகர ராசி அன்பர்களே, இன்று உங்களது முயற்சி வெற்றியை கொடுக்கிறது. எத்தகைய முயற்சி எப்படி செய்தால் வெற்றியோ அப்படி செய்து இந்த வெற்றியை பெறுவீர்கள். நல்ல நாள். கும்பராசி அன்பர்களே, பேசுகின்ற பேச்சில் கவனம் வேண்டும்.
உங்களுக்கு மேலுள்ள அதிகாரிகளிடம் அல்லது ஒரு பெரியவரிடம் உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் பேச இருக்கின்றீர்கள் இன்று. வேண்டாமே, உணர்ச்சியை கட்டுப்படுத்துங்கள். மீனராசி அன்பர்களே, நாளைய தினம் நல்லபடியாக அமைவதற்காக இன்றைய தினம் பலமான ஒரு அஸ்திவாரத்தை வெற்றிகரமாக அமைக்கின்றீர்கள். நல்ல நாள் இந்த நாள். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். Taste the Daily.